ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.2ல தேர்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the following table shows the number of tourists who visited the places in the month of May. Draw a pictograph. ஸோ பிக்டோகிராஃப் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேல் நீங்க வரைஞ்சிடணும். ஸ்கேல் வரைஞ்ச பிறகு நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இப்போ இங்க சூஸ் யுவர் ஓன் சூட்டபிள் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களா, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணலாம்னா, நம்ம லெட்ஸ் சே இது வந்து 10,000 வச்சுக்கலாம். இது வந்து லெட்ஸ் சே 10,000 வச்சுக்கலாம். 10,000 இப்படி ஒரு ஃபுல்லா ஒரு ஹியூமன் இருந்தா 10,000. இதே ஒரு ஹியூமன் இருந்து இப்படி அடிச்சா 5,000. இது 5,000. ஸோ இது ஃபுல் ஹியூமன் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஹாஃப் ஹியூமன். ஸோ ஃபுல் ஹியூமன் இருந்தா 10,000, ஹாஃப் மேன் இருந்தா 5,000. ஸோ இப்போ நம்ம பிக்டோகிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கேல் தெரிஞ்சிருச்சா நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இது நம்பர் ஆஃப் டூரிஸ்ட்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் டூரிஸ்ட்ஸ் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட்ஸ் டூரிஸ்ட்ஸ். இது வந்து பிளேசஸ் பிளேசஸ் பிளேசஸ். ஓகே. இப்போ என்னென்ன பிளேஸ் இருக்குன்னா, மகாபலிபுரம் இருக்கு, வேடந்தாங்கல் இருக்கு, ஒகேனக்கல் இருக்கு, ஊட்டி இருக்கு. ஸோ இது நாளைக்கு எழுதிடலாம். ஆக்சுவலி இங்கே மகாபலிபுரத்துக்கு பதிலாக நான் எம்னு எழுதிக்கிறேன். மகாபலிபுரம், வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் பதிலாக வீன்னு எழுதிக்கிறேன். ஒகேனக்கல் பதிலாக ஹெச்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இடம் இல்லைன்றதுனால ஒகேனக்கல் பதிலாக ஹெச்னு எழுதிக்கிறேன். அப்புறம் ஊட்டிக்கு பதிலாக ஓன் எழுதிக்கிறேன். ஊட்டின்ற இடத்துல ஓன் எழுதிக்கிறேன். ஸோ எத்தனை பேர் மகாபலிபுரத்துக்கு விசிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 20,000 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இந்த பிக்டோகிராஃப் வரியா ஒரு பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி 20,000 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, இது ரெண்டு வரையணும். பேசிக்கா இது ரெண்டு வரைஞ்சிங்கன்னா 20,000 அர்த்தம். பேசிக்கா ரெண்டு ஹியூமன் கம்ப்ளீட்டா ரெண்டு ஹியூமன் வரைஞ்சிங்கன்னா 20,000. ஸோ இது ஒன்று, இது அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் 20,000. திஸ் ரெப்ரசன்ஸ் 20,000. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 20,000. இதான் பிக்டோகிராஃப் வழியா இப்படிதான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இங்கே ட்ரா பிக்டோகிராஃப் தான் கேட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த கொஷின், அடுத்த அடுத்த பிளேஸ் போனால் வேடந்தாங்கல் 15,000 பேர் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு ரெண்டு ஹியூமன் வரைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் ஹியூமன் வரையணும். இல்லை ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் வரைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட். திஸ் ரெப்ரசன்ஸ் 10,000. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 10,000. அப்புறம் ஒரு ஹாஃப் ஹியூமன் வரைஞ்சிங்கன்னா 5,000. இந்த மாதிரி வரையணும். ஸோ ஒரு ஹியூமன் வரைஞ்சிட்டு அதை அடிச்சிடணும். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 5,000. ஸோ 10,000 + 5,000 இஸ் நத்திங் பட் 15,000. ஸோ வேடந்தாங்கல் 15,000 பேர் போகிறாங்க. ஒகேனக்கல் 40,000 பேர். இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இந்த மாதிரி 4 வரைஞ்சாங்கன்னா உங்களுக்கு 40,000 கிடைச்சிடும். ஸோ ஒரு ஃபுல் ஹியூமன் வரைஞ்சிங்கன்னா 10,000. அது மாதிரி 4 ஃபுல் ஹியூமன் வரைஞ்சிங்கன்னா 40,000. ஸோ ஒரு ஃபுல் ஹியூமன்னா 10,000. ஒன் ஃபுல் ஹியூமன் ரெப்ரசன்ஸ் 10,000. 4 ஃபுல் ஹியூமன்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்குறான். 4 ஹியூமன்ஸ் எவ்வளோ வரும்? ஃபுல் ஹியூமன்ஸ் ரெப்ரசன்ஸ் 4 into 10,000, which is nothing but 40,000. 4 into 10,000, which is nothing but 40,000. அவ்வளோதான். ஸோ ஒகேனக்கல் போனது 40,000 பீப்புள் தான். ஸோ நம்ம இது 4 ஹியூமன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சாரி இன்னும் 2 ஹியூமன் வரையணும். அவ்வளோதான். ஸோ 1 2 அவ்வளோதான். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 40,000. 40,000 அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தேவையில்லாது தான். சும்மா நான் உங்களுக்கு இதுக்காக எழுதுறேன், கிளியரா இருக்குன்றதுக்காக எழுதுறேன். அப்பதான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஊட்டியில் வந்து 35,000 தான் போறாங்க. ஸோ ஃபுல் ஹியூமன்ஸ் ஒரு 3 வரைங்க. கம்ப்ளீட்டா ஹியூமன்ஸ் வந்து ஒரு 3 மனுஷங்க வரைஞ்சுக்கோங்க. 3 வரைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் ஹியூமன் வரைஞ்சிடலாம். அவ்வளோதான். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இது 35. திஸ் பிக்சர் ரெப்ரசன்ஸ் 35,000. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி எழுதுறேன். 35,000 40,000 இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தாங்க. ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். இதான் பிக்டோகிராஃப் பேசிக்காக. இதான் ஸ்கேலும் இதான். ஸோ ஸ்கேல் நான் கரெக்டாக தனியாக எழுதிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபுல் ஹியூமன் வந்து 10,000 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு ஹாஃப் ஹியூமன் இப்படி அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைக்டு ஹியூமன் என்ன சொல்லலாம். ஸ்ட்ரைக்டு ஹியூமன் ரெப்ரசன்ஸ் 5,000. 5,000 அவ்வளோ. ஸோ இதான் பேசிக் ஐடியா. இதான் ஸ்கேல். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கேல். யூ கேன் சூஸ் யுவர் ஓன் சூட்டபிள் ஸ்கேல்னா அவனே கொடுத்துட்டோம். ஸோ இதான். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபாலோயிங் பிக்டோகிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் டிஃபரெண்ட் கேம்ஸ் இன் ஸ்கூல். ஓகே, கொக்கோ இவ்வளோ பேர் விளையாடுறாங்க. ஓகே, இந்த பொம்மை ரெப்ரசன்ஸ் 10,000. 10 ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, திஸ் பொம்மை ரெப்ரசன்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் ரெப்ரசன்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அது நம்ம இந்த ஹிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ்க்கே போயிடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். நீங்கள் எவ்ரி கொக்கோவில் எவ்வளோ பேர் விளையாடுறாங்கன்னு கால்குலேட் பண்ணுறதை விட இதான் பெட்டர் அப்ரோச். ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம்.
விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்கே நிறைய பொம்மை இருக்கோ அதான் மோஸ்ட் பாப்புலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதில் நிறைய பொம்மை இருக்கு? கபடியில் தான் நிறைய பொம்மை இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் கால்குலேட்டே பண்ண தேவையில்ல எத்தனை பேர் விளையாடுறாங்க. டேரெக்டாக நீங்கள் கபடின்னு எழுதி போயிடலாம். ஏன்னா இதில் தான் நிறைய பொம்மை இருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஸோ கொக்கோவும் ஹாக்கியும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பொம்மை. எப்படி சொல்கிறேன்னா, இந்த லைன் இப்போ நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா பேரலாக இருக்கும். இங்கே ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இது பேரலல், அப்புறம் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இதுவும் பேரலல். ஸோ ஈக்குவலாக இருக்கு. இது இங்கே நம்பர் ஆஃப் பொம்மையும் ஹாக்கியில் நம்பர் ஆஃப் பொம்மையும் ஈக்குவல். ஸோ கொக்கோ ஹாக்கி ஹேஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பொம்மை. மற்ற பேஸ்கெட் பாலில் 3 பொம்மை தான், வாலிபாலில் 5 பொம்மை, கபடியில் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ கபடி தான் மோஸ்ட் பாப்புலர் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கபடி. சாரி, கபடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கபடி. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கபடி. ஓகே, இப்போ கேட்டான். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ எத்தனை பொம்மைன்னு கால்குலேட் பண்ணிட்டு இன்டூ 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன், தேவையில்லாத அழிச்சிட்டேன். ஸோ இப்போ இங்கே எத்தனை பொம்மை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பொம்மை இருக்கு. ஸோ 11 டால்ஸ் இருக்கு. ஸோ 11 டால்ஸ். 1 டால் ரெப்ரசன்ஸ் 10னா 11 டால்ஸ் ரெப்ரசன்ட் 11 into 10 ஸ்டூடெண்ட்ஸ். Students, 1 doll represents 10 students. So 11 dolls represent 11 into 10 students. So 11 into 10 is nothing but 110. So 110 students play kabaddi. So find the number of students playing kabaddi na 110 the answer. Which two games are played by equal number of students? இது நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொக்கோவும் ஹாக்கியும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பொம்மை இருக்கு. அதான். ஸோ அது மறுபடியும் காட்டுறாங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பேரலாக இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பொம்மை ஈக்குவல் கொக்கோலையும் ஹாக்கியும். நம்ம வேணால் கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ பொம்மை எக்ஸாக்டா. ஸோ எத்தனை பொம்மை எக்ஸாக்டாக இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கொக்கோ 9 பேர் விளையாடுறாங்க. ஹாக்கி நம்ம எதுக்கும் கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இதுவும் 9 பேர். ஸோ கொக்கோ ஹாக்கியும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்க. அதான் கேட்டிருக்காங்க, எவ்வளோன்னு கூட கேட்கல. ஸோ கொக்கோ கொக்கோ அண்ட் ஹாக்கி. ஹாக்கி இங்கே எழுதி, ஓகே, இன்ஃபேக்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன், கீழே எழுதிக்கிறேன். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கொக்கோ அண்ட் ஹாக்கி. கொக்கோ அண்ட் ஹாக்கி இதான் ஆன்சர். கொக்கோ அண்ட் ஹாக்கி. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கொக்கோ அண்ட் ஹாக்கி. அதாவது ஃபோர்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் வந்து கொக்கோ அண்ட் ஹாக்கி தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கொக்கோ அண்ட் ஹாக்கி? ஸோ சின்ஸ் தே டிஃபரன்ஸ்ன்றது ஆக்சுவலாக 0 தான் வரும். சின்ஸ் தே ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ஸ் தே ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே எழுதிட்டேன் அதையும். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் ஆன்சர் தான். Since they have equal number of students, the difference is 0. Since they have equal number of students. Equal number of students என்ன அர்த்தம்னா, கொக்கோவும் சில ஈக்குவல் ஒரு எத்தனை பேர் ஆடுறாங்க? 90 பேர் ஆடுறாங்க, ஹாக்கியும் 90 பேர் ஆடுறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 0 தான். ஸோ சின்ஸ் தே ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்பர் என்னன்னா ஆக்சுவலாக 90. ஸோ சின்ஸ் தே ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் both the games respectively, playing Coco and hockey, playing Coco and hockey, difference is 0. Difference is nothing but 0. ஸோ இதான் ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் ஆன்சர் பார்க்கலாம். விச் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் கேம் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே இருக்கிறதுல கம்மி பொம்மைங்க இருக்கோ அதான் லீஸ்ட் பாப்புலர் கேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் தான் லீஸ்ட் பாப்புலர். வாலிபாலில் கூட 5 பொம்மை இருக்கு. இப்போ பேஸ்கெட் பாலில் வெறும் 3 பொம்மை தான். 3 பொம்மைனா எவ்வளோ? ஒரு பொம்மைனா 10 ஸ்டூடெண்ட். அப்போ 3 பொம்மைனா 30 ஸ்டூடெண்ட் வரும். இது எப்படி நான் டக்குன்னு கால்குலேட் பண்ணுறேன்னா, அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்களும் டக்குன்னு கால்குலேட் பண்ணலாம் அதெல்லாம். ஸோ அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் எப்படி இந்த மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு பொம்மை வந்து 10 ஸ்டூடெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு பொம்மை ரெப்ரசென்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்னா 3 பொம்மை எவ்வளோ? இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் என் சேனலில் எடுத்திருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கேயும் இன்ட்டு 3 போடணும், இங்கேயும் இன்ட்டு 3 போடணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷனும் தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ வி கேன் டூ சம்திங் லைக் திஸ். இங்கே இன்ட்டு 3 பண்ணலாம், இங்கேயும் இன்ட்டு 3 பண்ணலாம். ஏன்னா இந்த 2 ஈக்குவேஷனும் சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கு. இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ அந்த சாப்டரில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ அழிச்சிடறேன். ஸோ இங்கே 3 பொம்மை தான் இருக்குது. பேஸ்கெட் பால் தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ 30 பேர் தான் பேஸ்கெட் பால் ஆடுறாங்க. ஸோ லீஸ்ட் பாப்புலர் கேம் இஸ் நத்திங் பட் பேஸ்கெட் பால். ஸோ பேஸ்கெட் பால் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் கேம். பேஸ்கெட் பால் அவ்வளோதான்.
ஸோ அடுத்து என்ன இருக்கு அடுத்த ஸ்லைடில்? ஓகே, இது இருக்கு. இது நம்ம ஓகே, இது அப்படியே முடிச்சிடலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் பிக்சர் டு மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இன் பிக்டோகிராஃப் இஸ் கால்ட் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்கேலிங்னா பேசிக்கா இந்த மாதிரி ஒன் பிக்சர் ரெப்ரசன்ஸ், இதுதான் பேசிக்கா, இதுதான் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸாக்டா, இதுதான் ஸ்கேலிங். ஸோ நான் எக்ஸாம்பிளோட கொடுத்துட்டேன். பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக்டோகிராம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிக்டோகிராம் அவ்வளோ. ஸோ 5th கொஸ்டின் 6th கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, எக்ஸசைஸ் 5.2ல இருந்து 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டினும் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் 5.2 கம்ப்ளீட்டா ஓவர். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரியேட்டிங் பார் கிராஃப்ஸ். அதாவது பார் கிராஃப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.